மட்டக்களப்பில் அரசு பேருந்து ஊழியர்களை தாக்கிய இருவர் கைது. இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்து சாரதி மற்றும் நடத்துனர் மீது தாக்குதல் நடாத்திய இருவரை கைது செய்துள்ளதாக மட்டக்களப்பு கரடியானாறு போலீசார் தெரிவித்தனர். இந்த நடவடிக்கை நேற்றிரவு புல்லுமலை பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பதுளையிலிருந்து புல்லுமலை ஊடாக மட்டக்களப்புக்கு செல்லும் அரச பேருந்து சாரதி மற்றும் நடத்துனர் புல்லுமலை பிரதேசத்தை சேர்ந்த யுவதி ஒருவரை நேற்று கேலி செய்துள்ளதாக பாதிக்கப்பட்ட யுவதி உறவினரிடம் தெரிவித்துள்ளார். நீதிமன்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம். தேசிய பாதுகாப்பு பலவீனமாகியுள்ளதாக நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளமை அடுத்த கட்டத்திற்கான ஆரம்பமாகவும் இருக்கலாம் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்தார். ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ள அறிக்கையிலே இவர் இந்த விடயத்தை கூறினார். மேலும் சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்கும், திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்கும் என்பது சினிமா பாடலடியாகும். அந்த பாடலின் பொருள் மீண்டும் கொழும்பு நீதிமன்ற வளாகத்துக்குள் நிறைவேறியுள்ளது. இலங்கையின் பணவீக்கத்தில் வீழ்ச்சி. இலங்கையின் முதன்மை பணவீக்கம் மேலும் வீழ்ச்சியடைந்துள்ளதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளிவிவர திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி தேசிய நுகர்வோர் விலைச்சுட்டன் ஆண்டு அடிப்படையில் அளவிடப்படும் முதன்மை பணவீக்க வீதம் 2025 ஜனவரி மாதத்தில் -4.0% குறைந்துள்ளது. இது 2024 டிசம்பர் மாதத்தில் -2.0% பதிவாகியிருந்ததாக கூறப்படுகிறது. நாகப்பட்டினம் காங்கேசன்துறை கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பம். தற்காலிகமாக நிறுத்த வைக்கப்பட்டிருந்த நாகப்பட்டினம் காங்கேசன்துறை கப்பல் சேவை நாளை மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி நாளை காலை 7:30 அளவில் நாகப்பட்டினத்திலிருந்து பயணத்தை ஆரம்பிக்கும் கப்பலானது காங்கேசன்துறையை வந்தடைந்த மீண்டும் பின்னர் பிற்பகல் 1:30 அளவில் காங்கேசன்துறையிலிருந்து பயணத்தை ஆரம்பித்து நாகப்பட்டினத்தை சென்றடையும் என தெரிவிக்கப்படுகிறது. பாதாள உலக கும்பலின் நடவடிக்கைகள். புதுக்கடி நீதிமன்ற வளாகத்திற்குள் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு தாக்குதலின் பின்னர் நாட்டில் பெரும் பரபரப்பான நிலை ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து நாட்டில் தேசிய பாதுகாப்புக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இது மக்களுக்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் பல்வேறு தரப்புகளிலிருந்து விமர்சனங்கள் எழுந்துள்ளன. அத்துடன் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் எதிர்க்கட்சி தரப்பினர் உட்பட அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. கனேமுல்ல சஞ்சீவ படுகொலை. கனேமுல்ல சஞ்சீவவின் கொலை தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட காவல்துறை உத்தியோகத்தரின் தொலைபேசியில் துப்பாக்கிச்சூட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியின் புகைப்படங்களை காவல்துறையினர் கண்டுபிடித்துள்ளனர். அத்தோடு மேலதிகமாக மற்றொரு துப்பாக்கியின் புகைப்படங்களையும் விசாரணை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.